ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினி வைப்ஸ். என்னோட சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோ உள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற முதலாவது அப்டேட்ஸ் விடாமுயற்சி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் வந்தாச்சு. சோ இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. பாட்டுடைய பேரு சவாடிகா அப்படின்னு வச்சிருக்காங்க. சவாடிகான்னா தாய் லாங்குவேஜ்ல ஹலோ அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு அறிவு தான் லிரிக்ஸ் எழுதி இருக்காரு. ஆண்டனி தாசன் தான் பாட்டு பாடி இருக்காரு. சோ இந்த சாங் ஒரு ரொமான்டிக் ட்ராக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. படத்தோட ஃபுல் டப்பிங்கே முடிச்சாச்சு. இனி சென்சாருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. திருமேனி டைரக்ஷன்ல நம்ம அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ஆர்எஃப் ரெஜினா இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா இது ரெடி ஆகி இருக்குன்னு சொல்லலாம். ஜனவரி 10 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் போட்டு இருக்காங்க. சூர்யா 44 படத்துடைய டைட்டில் டீசர் ஆபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டீசர் பார்க்கும்போது ஒரு கேங்ஸ்டர் ஃபீல் தான் கொடுக்குது. ஒரு லவ் கேங்ஸ்டர் டிராமாவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ சூர்யா 44 ப்ராஜெக்ட் கீழே லவ் லாப்டர் வார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. லவ் வார் ரெண்டுமே இந்த படத்துல இருக்குங்கிறது இப்ப டைட்டில் டீசர் பார்க்கும் போதே தெளிவாவே தெரிஞ்சிருச்சு. ரெட் ரோ அப்படிங்கிற இந்த படத்துடைய டைட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஸ்ட தான் குறிக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த படத்துடைய கதைக்களமும் சூர்யா கதாபாத்திரத்துடைய பாஸ்ட் லைஃப் தான் மொத்த படமாவும் இருக்கலாம். சோ அவருடைய பழைய வாழ்க்கையை அவருடைய காதலிக்காக தூக்கி போட்டுட்டு புது மனுஷனா மாறி வராரு அப்படிங்கிற மாதிரி தான் காட்டப்படுது. மெகா பட்ஜெட்டில் நடிக்க இருக்கும் தனுஷ், போர் தொழில் விக்னேஷ் ராஜா இயக்கும் தனுஷ் படத்தை அடுத்த வருடம் பிப்ரவரியில் தொடங்க உள்ளனர். 140 கோடி மெகா பட்ஜெட்டில் உருவாகும் இந்த படத்தை வேல்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிக்க உள்ளது. புஷ்பா 2 ரிலீஸ் ஆன 21 டெஸ்ட் 1700 crores மேல கலெக்ஷன் கொடுத்திருக்கிறதா அபிஷியலா சொல்லி இருக்காங்க. இந்த இயர்ல வந்த இந்தியன் மூவிஸ்ல ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுத்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு. புஷ்பா 2 தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் 72 crores கிட்ட கலெக்ஷன் கொடுத்திருக்கு.